ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட நேம் சுபா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஹால் வீடியோ, ஜுவல்லரி ஹால் வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ, ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூலாம் போட்டுட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ரெஸ் ஹால் வீடியோ போட்டிருக்கேன். மீஷோலேருந்து, ஃப்ளிப்கார்ட்லேருந்து, அஜியோலேருந்துலாம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்டயே ஒரு சில ட்ரெஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நானே ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னோட ஓன் பிராண்டில். இது வரைக்கும் 16 அவுட்ஃபிட் போட்டிருக்கேன். அதோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அந்த ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். என்கிட்டயே ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதிலே வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதா இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஐடி கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீஷோலேருந்து ட்ரெஸ் ஹால் வீடியோ பார்த்துருப்போம், பேக் ஹால் வீடியோவும் இந்த சேனலில் பார்த்துருப்போம், ஸ்லிப்பர் ஹாலும் பார்த்தாச்சு, ஜுவல்லரி ஹாலும் பார்த்தோம். இந்த டைம் வந்து புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வாங்கியிருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் அதில் வாங்கியிருக்கேன். நான் வாங்கின கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு ப்ளவுஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் தான் வாங்கியிருக்கேன். ரெடிமேட் ப்ளவுஸ் வாங்கலை. ஃபுல்லாக வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வாங்கினோன்னா, ரெடிமேடாக வாங்கினோம் அப்படின்னா ஒரு சில சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. 32, 34, 38 அந்த மாதிரி தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 30 சைஸில் இருக்கவங்களுக்குலாம் அந்தளவுக்கு வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கிடையாது. ஸோ நிறையா நான் சர்ச் பண்ணி இந்த டைம் வாங்கின ப்ளவுஸ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே ரொம்ப அழகாக வந்திருக்கு குவாலிட்டியும். ஸோ ஒரு ப்ளவுஸாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக பார்க்குற உங்களுக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவுமே 2 ஸ்லீவுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆரி ஒர்க் பார்த்தீங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மீஷோவில் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டால் நிறையா எம்ப்ராய்டிங் ப்ளவுஸும் வரும். ஆரி ஒர்க் அந்த பீட்ஸ் ஸ்டோன் வச்ச மாதிரியும் இருக்குது. நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா இது மிஷின்லேயே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட மாதிரி தான் வாங்கியிருக்கேன். கோல்டு வித் சில்வர் பேட்டர்னில் போட்டிருக்காங்க எம்ப்ராய்டரி ஒர்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஸ்டோன் ஒர்க் மாதிரி இதில் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டோனுமே பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இல்லை, இது வந்து ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி இருக்குது. கிட்ட பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பேக் நெக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க நெக்கு, இதில் பேக் நெக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே டாட்டாக வந்து அந்த ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி கோல்டன் ஷேடில் இருக்க மாதிரி இருக்குது, ஹாஃப் ஒயிட் மாதிரியும் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து இது வந்து பேக் சைடில் வரும் இந்த ஒர்க்கு. ரெடிமேடாக வாங்கினா அந்தளவுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் நெக்கு. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். நான் வந்து இப்படி வரும், இந்தளவுக்கு வந்து குவாலிட்டி நல்லா வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நான் வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வாங்குகிறேன் மீஷோவில் மட்டும் இல்லை, நான் இது வரைக்கும் வெளியவும் எங்கேயுமே ஆரி ஒர்க் போட்டதும் கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன் நிறையா பேர்கிட்ட. ஸோ ஆரி ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா 3000, 5000 அந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. பட் வந்து அந்த ரேட்டு கொடுக்கலாம், ஏன்னா அது ஒர்க்கு வந்து ஜாஸ்தி தான். அந்த ஆரி ஒர்க் பொறுமையாக உட்காந்து போடணும், அது ஒர்க்கு ஜாஸ்தி தான். ஸோ அது வந்து வெட்டிங் டைமில் வந்து நல்லா கிராண்டாக அந்த ரேட்டு கொடுத்து வாங்கிக்கலாம். இப்போது வந்து நார்மலாக வெளியே போகிறதா ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா அந்த ரேஞ்ச் கொடுத்து ஆரி ஒர்க் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு தான் அந்த காசு அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் யாராவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போடணும் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆரி ஒர்க்குனா அந்த பீட்ஸ் இல்லாமல் இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கோல்டன் கலர் ப்ளஸ் சில்வர் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி. ஸோ வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல குவாலிட்டி. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து ஒரு சைட் மட்டும்தான் எப்பயுமே இந்த டிசைன் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த பக்கம் சாரீ வந்துடும் அப்படின்றதுனால இந்த பக்கம் மட்டும்தான் ஒர்க் வச்சுருக்கு. இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் டிசைன் வந்து பேக் நெக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் இருக்குது. ஸோ நம்ம தெரிஞ்சவங்க கிட்டலாம் இல்லை ஆரி போடுறவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு சொல்லுவாங்க. பட் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன ரேட்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னு நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மெரூன் கலரில் வாங்கியிருந்தேன். இதுலேயே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வைலட் கலர், பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. இதுலேயும் நிறைய கலர் அவைலபிளாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து அந்த நெக் டிசைன் காட்டுறேன்.
பேக் நெக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதை விட இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க சைஸ். பட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அங்கங்கே டிசைன் கொடுத்துருக்காங்க பேக்கில். ஸோ இது வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின்லேயே தான் வந்து இந்த ஒர்க் போடுவாங்க. இது வந்து நான் வைலட் கலர் பர்பிள் கலர் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட்டாக லைன் மாதிரி. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் நல்லா டீசெண்டாக இருக்குது. பிளெயின் சாரிக்கு அந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். இங்கே கூடவே பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி தான் வரும். இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இமேஜ் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நான் காட்டுற வீடியோவில் எந்த அளவுக்கு இந்த டிசைன் தெரியுது அப்படின்னு தெரியல. இதோட இமேஜ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். ப்ரைஸ் டீட்டெயிலும் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி காட்ட போகிற ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக பார்க்குற எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிம்பிளாக வேணும் அப்படின்னாலும் சிம்பிளாக நிறைய டிசைன் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப கிராண்டாக வேணும் அப்படின்னாலும் இன்னும் ஒரு ப்ளவுஸ் வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து அந்த கிராண்ட் ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு ரெட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 600 500 தெரியல, ரேட்டு ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் போடுறவங்க கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக 3000க்கு மேலே தான் இருக்கும். பட் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா வெறும் 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஸோ சொன்னால் நம்ப மாட்டீங்க, வெறும் 500 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இதோட ஒர்க்கு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்டோன் இருக்குது. இது எல்லாமே ஸ்டோன். இது எல்லாமே கோல்டன் கலர் பீட்ஸில். ஸோ இந்த ஃபுல் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்லீவ் தான் இப்போ காட்டுறேன் நான். இது வந்து ஸ்லீவ்க்கு கொடுத்துருக்காங்க. நெக் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி இருந்துச்சு. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க, பால், அந்த கோல்டன் கலர் பீட்ஸ் தான் இது. ஸோ நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தனியாக வாங்கணும் அப்படின்னா ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நெக்கில் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. பேக் நெக்கில் இந்த ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணேன், என்னோடய சைஸ்க்கு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதில் பாதி டிசைன் வந்து போயிடும் என்னோடய கைக்கு. ஸோ இது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா. இது நல்லா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். கரெக்டாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் போகுது, ரொம்பலாம் கிடையாது. ஸோ இது ஸ்டிச் பண்ணி போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் அட்டாச் பண்ணுறோம். சாரீ ஹால் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் சாரீ மட்டும், அந்த சாரீ மட்டும் நான் வந்து இன்னொரு நாள் போட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இல்லை அந்த சாரீ கட்டி நான் வீடியோ போட்டிருந்தேன்னு தெரியல. பட் அந்த சாரியோட ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி நான் ரீசெண்டாக வந்து ஆஃபீஸில் வந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக. ஸோ அங்கே கட்டியிருந்தேன். அந்த சாரீ எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். பட் நான் இப்போ வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டேன், அந்த சாரியுமே கட்டிட்டேன். அந்த சாரியோட வீடியோ வந்து முடிஞ்சால் இந்த வீடியோ எண்ணில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு அது சூப்பராக இருந்துச்சு. லிங்க் வந்து அந்த சாரீ ஹால் வீடியோலேயே கீழே கொடுத்துருப்பேன். இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி இன்னொரு வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது வந்து அவ்வளோதான் டிசைன். ஸோ இது வந்து பேக் நெக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த எட்ஜில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ ப்ளவுஸ் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ண தெரியாது. இது எப்படி வரும் அப்படின்ட்டு ஐடியாவே கிடையாது எனக்கு. இங்கே ஃபோல்ட் பண்ணி இப்படி வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இது எல்லாமே ஸ்டிச் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 500 அந்த ரேஞ்சுக்கு தான் வாங்கினேன். ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுற ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வாங்கியிருந்தேன். இதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய கலர் அவைலபிளாக இருந்துச்சு. பட்
மெரூன் இந்த க்ரீன் கலரில் தான் இந்த ஒர்க் வந்து நல்லா டார்க்காக தெரியுது. ஒரு சில கலரில் டார்க் கலரில் இருந்தால் மட்டும்தான் இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க் நல்லா தெரியும். ஸோ இந்த 2 கலர் வாங்குங்க. இந்த டிசைனில் வாங்குறதா இருந்தால் இந்த மெரூன் கலரும் க்ரீன் கலரும் மட்டும் வாங்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். பர்பிளில் கூட அந்த அளவுக்கு வந்து தெரியல இந்த டிசைன். க்ரீனில் நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் இது வந்து ஃப்ரண்ட் நெக் வரும். இதுவும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க டிசைன். ஸோ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல இந்த டிசைன். ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. இது வந்து ஸ்லீவில் கொடுத்துருக்காங்க. பிங்க் வித் ஒயிட் கோல்டன் கலர் காம்பினேஷனில். இதுவும் பார்த்தீங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான். ஒரு டார்க் க்ரீன் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பீஸ் வந்திருக்கு. இன்னொன்று வந்து இதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேக் நெக்கும் ஒரு ஸ்லீவும் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான், அந்த கேன்வாஸ் பேப்பர் வச்சு தான் எல்லா ப்ளவுஸ்லேயுமே வந்து ஒர்க் போட்டிருக்காங்க. இதில் பேக் நெக் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கெல்லாமும் கூட ஒரு பிங்க் கலர் சாரீ, பிளெயின் சாரீ மாதிரி கட்டினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரித்து பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பேக் நெக் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா ஷைனிங்காக இருக்குது நேரில், பட் வீடியோவில் அந்த அளவுக்கு தெரியல. இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நேரில் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது. ஏன்னா அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து சூப்பராக இருக்குது. பட் வீடியோவில் தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டோன் ஒர்க்கே தான் அங்கங்கே இதுலேயும் வச்சுருக்காங்க. நெக்கு பேக் நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இங்கெல்லாம் வந்து லைன்ஸ் மாதிரி இந்த டிசைன் நல்லா இருக்குது. இதுலேயும் பார்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. ஸோ மற்ற ப்ளவுஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஷைனிங்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு ரெட் கலரில் காட்டியிருப்பேன், நல்லா கிராண்ட் ஒர்க் வச்சு பீட்ஸ் எல்லாம் வச்சு. அந்த ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரில் நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டில் நெக் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பார்ட்டோட நெக் டிசைன். இப்படி வரும்னு நினைக்கிறேன். ஒரு நெக் டிசைனும் பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் யூ ஷேப் மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி காட்டினதெல்லாம் ரவுண்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ப்ளவுஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட இமேஜஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறாங்க தான் உங்களுக்கு டிசைன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் அந்தளவுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தனியாக வந்துருந்துச்சு. அதனால் அன்றைக்கே வீடியோ எடுக்க முடியல. இன்னொரு நாள் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த ப்ளவுஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு டபுள் டோனில் இருந்தது. இந்த கலர் பர்பிள் வித் பிங்க் கலர் டோன் மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் நேரில் பார்க்கும்போது நல்லா ஷைனிங்காக இருந்தது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க ஐடி கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயிலாக சென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சட்டா.